அண்ட் முக்கியமானது இந்த வண்டியோட டயர்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 15 இன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 15 இன்ச் வந்து ஓகே. ஏன்னா ஹைவேஸும் சரி, சிட்டிக்குள்ளே போகிறதுக்கும் சரி, ரெண்டுக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டீல் வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3 டன் 4 டன் வைக்கிறீங்கனாலும் இது ஓகேவா இருக்கும். அண்ட் வண்டியோட சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமி எலிப்டிக்கல், அதாவது பட்டை தான். பட்டை வந்து 5 பட்டை வந்து கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டில். ஷாக் அப்சர்வர் வருது, டிரைவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 10 பட்டை வருது, அதுலேயும் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. அந்த வைப்ரேஷன்ஸு அண்டுலேஷன்ஸில் போகும்போது, மேடு பள்ளத்தில் போகும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. நல்லது. இதில் இப்போ 10 பட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 4 டன் வரைக்கும் தாங்குன்னு வைங்களேன். அதுக்கு மேலேயும் நீங்கள் ஏற்றுறீங்க, சப்போஸ் ஏற்றக்கூடாது, ஏற்றுறீங்க அப்படின்னா பட்டை வைக்கிறதுக்கான அந்த ஃபீசிபிலிட்டி அவைலபிலிட்டியும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓகே. இப்போதைக்கு நான் வந்து எம்டியாக டிரைவ் பண்ணுறனால நான் உள்ளே உட்காரும்போது கொஞ்சம் தூக்கி தூக்கி போட்டுச்சு. ஒரு 30-40க்கு மேலே போகும்போது கொஞ்சம் தூக்கி தூக்கி போட்டுச்சு. இதே நீங்கள் 80 க்ரூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே அது ஃபீல் ஆகுது. அண்ட் இப்போ நான் ஓட்டியிருக்கிறது வந்து இந்த மாதிரி தரை ஃபுல்லாக வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கிற தரை. கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சஸ்பென்ஷனை பற்றி நான் ஈஸியாக சொல்லியிருப்பேன். இதை லோடு வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம வீடியோவை போடுவோம்.